இந்த தேவனை போல எந்த தேவன் நமக்கு சமீபமாய் இருந்ததே இல்லை. கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜனம் வேற எது என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்து காலத்தில் நோக்கி கூக்கும்பொழுது ஓடி வந்து நமக்கு உதவி செய்கிறவர், ஆறுதல் படுத்துகிறவர், சமயத்துக்கேற்ற வார்த்தை கொடுக்கிறவர், ஆலோசனை கர்த்தர், அதிசயமான ஆலோசனை கர்த்தர், எத்தனை மகத்துவம் உள்ள தேவன். கர்த்தர் செய்த நன்மைக்கு நாம வசனம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்றா, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கி வழிகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் எத்தனை மகத்துவம். உலக பிரகாரமாயும் ஆவிக்குரிய விதத்திலும் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற காரியங்கள் மகத்துவமானவைகள். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா நம்ம ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. நம்ம கூட இருந்தவங்க எத்தனையோ பேர் இப்ப இல்ல, நமக்கு முன்னாடி போனவங்க எத்தனையோ பேர் இப்ப இல்ல. ஆனாலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் வைத்திருக்கிறார். நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மட்டும். ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த ஜனங்களை துதிப்பதற்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார் என்று சொல்லப்பட்டபடி நம்முடைய மகத்துவமுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம், கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். கர்த்தர் நீர் இடைபடுவீராக, எங்களோடு கூட இடைபடுவீராக. இந்த மாதம் முழுவதும் கரம் கூட இருப்பதாக, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட கர்த்தரோட கரம் கூட இருப்பதாக, திருச்சபையோடு கர்த்தரோட கரம் கூட இருப்பதாக, இந்த மாதத்தினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. இந்த மாதத்தில் கர்த்தர் ஆலோசனை கர்த்தராய் இருந்து நடத்துவீராக. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான, உலக பிரகார வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை தந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இதுவரைக்கும் குறைவில்லாமல் நடத்தின தேவன் இனிமையும் நடத்த போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் திருப்பி வாசிங்க பாப்போம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க. கர்த்தர் சபையை குறித்து பவுலுக்கு இருக்கிறதான வைராக்கியத்தை குறித்து அவர் எழுதுகிறார். அதாவது சபையை கொண்டு போய் கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு, கிறிஸ்தியன மணவாளனுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கர்த்தர் பவுலுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குதான். இந்த சபையை எப்படியாவது கிறிஸ்துக்கிட்ட கொண்டு போய் கற்புள்ள கன்னிகையாக, பொதுவாக இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ரொம்ப மாறிக்கிட்டே இருக்குது. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பெண்ணை ஒரு தகப்பன் கொண்டு போய் ஒப்படைக்கும் பொழுது, அந்த மணவாளன் கையில் ஒப்படைக்கும் பொழுது, அந்த மணவாளனும் என்ன எதிர்பார்ப்பாரு, அந்த தகப்பனும் என்ன எதிர்பார்ப்பாரு அப்படின்னு சொன்னால், அந்த மணமகள் தன்னுடைய மகளானவள் ஒரு கற்புள்ள கன்னிகையாக, கற்பு என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இப்போ ஸ்பிரிச்சுவலாகவே பேசுகிறேன். ஒரு சபையை கொண்டு போய் கிறிஸ்துவகிட்ட ஒப்படைக்கணும். அது ஒரு மகளையோ அல்லது ஒரு கன்னிகையோ கொண்டு போய், அது லாபான் ரெபேக்காலை கொடுக்கிறதாக இருக்கட்டும், அல்லது லாபான் லேயாலை கொடுக்கிறதாக இருக்கட்டும், பவுல் சபையை கொண்டு போய் ஒப்படைப்பதாக இருக்கட்டும், அது கர்த்தருக்கு ஒப்படைக்கும் போது கற்புள்ள கன்னிகையாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்குகிறார். இந்த எதிர்பார்ப்பு ஏன் வருகிறது? இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏன் அவருக்கு ஒரு வைராக்கியம் வருதுன்னா, இந்த வைராக்கியம் அவருக்குள்ள தானாக அது வரல. அந்த வைராக்கியம் அவருக்கு வரல. இது தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம். கர்த்தர் கொண்டு போய் ஒரு ஆணையும் பெண்ணையும் உண்டாக்குகிறார். ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குகிறார். ஏவாளை கொண்டு போய் ஆண்டவர் தான் ஒப்படைக்கிறார். யார்கிட்ட ஒப்படைக்கிறார்னா ஆதாம்கிட்ட ஒப்படைக்கிறார். உங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம் தான். ஒப்படைக்கிறார். எதற்காக ஒப்படைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. இதுக்கும் இந்த 2 கொரிந்தியர் 11:2க்கும் கனெக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை கற்புள்ள கன்னிகையை ஒப்படைக்கப்படும் பொழுதுதான் அந்த தேவ பக்தி உள்ள சந்ததி வரும். கற்புள்ள கன்னிகையை ஒப்படைக்கும் போது தான் தேவ பக்தி உள்ள சந்ததி வரும். கர்த்தருக்கு தேவை ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி. அப்ப ஆண்டவர் அந்த தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறறதுக்கு என்ன பண்றாரு, ஆதாம் கையில கொண்டு போய் ஆதாமை உருவாக்கி, அவன் ஒருத்தன் தான் இருக்கிறானா, அதான் ஒருத்தன் இருக்கிறாரு, அவரே ஆவி பரிபூர்ணமா இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், அவருக்கு தேவை என்ன, ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி. அந்த தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கற்புள்ள கன்னிகையை கர்த்தர் உருவாக்குறாரு. யாரை உண்டாக்குறாருன்னா,
ஏவாளை உண்டாக்குகிறார். கற்புள்ள கன்னிகை உண்டாக்கி அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து 2 முக்கியமான காரியங்களை கர்த்தர் அவனுக்கு கட்டளையாக கொடுக்கிறார். ஒன்று, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இன்னொன்று, சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆளுகை, இன்னொன்று பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இது யாரு? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி. இப்போ ஆதாம்கிட்ட 2 காரியம் ஒப்படைக்கப்படுகிறது. ஒன்று ராஜ்யம், இன்னொன்று ஏவாள், சபை. ஏவாள் என்பது ஸ்திரீ, ஸ்திரீ என்பது சபைக்கு அடையாளமா இருக்கு. இப்போ ஏவாள்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சிட்டு, இந்த ஏவாளை கொண்டு தேவ பக்தி உள்ள சந்ததி ஒன்று எனக்கு வேணும்பா, அதனால பூமியை நிரப்புங்க. அது முழுக்க என்ன செஞ்சிருங்க? பூமியை தேவ பக்தி உள்ள சந்ததியால் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இதுதான் கர்த்தருடைய திட்டம், பிளான். இதுதான் மாஸ்டர் பிளான், இல்லை அது மாஸ்டர்ஸ் பிளான். அவ்வளோதான். அவருக்கு என்ன தேவை? பூமி முழுக்க ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி வேணும். அதான் கர்த்தர் திட்டம். ஆனால் இந்த திட்டத்தை குலைப்பதற்கு, இந்த திட்டத்தை நாசமாக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ரொம்ப ஈஸியாக பிசாசு செஞ்ச தந்திரத்தில் ஒன்று என்னன்னா, ஏவாளுக்குள்ள கொண்டு வந்து அந்த கற்பிள்ள கன்னிகைங்கிறதான கான்செப்டை உடைக்கிறான். எப்படி உடைக்கிறான் அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் இதை தப்பாக போதிக்கிறாங்க. நேற்று பைபிள் ஸ்டடியில் கூட அதை பற்றி நம்ம எடுத்துருக்குறோம். அதாவது இந்த இடத்துல சர்ப்பமும் ஏவாளும் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உபதேசம்லாம் இருக்குது. அதெல்லாம் 100% பொய். அதாவது அது ஒரு அவங்க அதனுடைய தியானம் தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசாசு வந்து தேவ தூதன். அவனுக்கு வந்து என்னன்னு கிடையாது கேட்டிங்கன்னா, மனுஷனை மாதிரி சரீரம் கிடையாது. அவனால் போய் மனுஷ சத்தம் இணைய முடியாது. நான் சொல்லலை, பைபிளே சொல்லுது. கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை பரலோகத்தில், அவர்கள் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். அவனால் என்ன செய்ய முடியாது? ஒரு மாம்ச சரீரத்தோடு இணைஞ்சு பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது பிசாசால. ஸோ அதனால் அது வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவன் அந்த கற்புள்ள கன்னிகையாக இருக்கிற ஏவாளை கெடுப்பதற்கு அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், அழகாக அந்த இடத்துல பவுல் அதுக்கான காரியத்தை சொல்கிறாரு. வாசிங்க, அதே 2 கொரிந்தியர் 11:3 வாசிங்கள் பார்ப்போம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். அவர் உபதேசத்தை குறித்து பேசுகிறார். அவர் எதை பற்றி பேசுகிறாரு? கற்பு என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது? இப்போ எனக்குள்ள ஒரு உபதேசம் இருக்கு. எதுக்கு இந்த உபதேசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், எனக்குள்ளதான இந்த உபதேசத்தை வைத்து நான் தான் மனவாட்டி சபையாக இருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு மனவாளனாக இருக்கிறார். இப்போ அவருடையதான அந்த வசனம் எனக்குள் கொடுக்கப்படுகிறது. இதை வைத்து நான் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். பூமியில் அடுத்தடுத்து ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன பிசாசு செஞ்சிடறான்? திட்டம் என்ன அப்படின்னா, இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து கள்ள உபதேசத்தை கலந்து விடுகிறான். சபைக்குள்ள கொண்டு வந்து அவனுடையதான உபதேசத்தை அல்லது நாங்கள் சொல்லாத ஒரு உபதேசத்தை அவன் கலந்து விடுகிறான். அதனுடைய விளைவு என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் விரும்புகிறதான தேவ பக்தி உள்ள சந்ததி பெறுவதற்கு பதிலாக 1 யோவான் 3:12 வாசிப்போம். பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அப்போ கர்த்தர் விரும்பினது தேவ பக்தி உள்ள சந்ததி. பிறந்தது என்ன சந்ததி? பொல்லாங்கான சந்ததி பிறந்துருச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஏவாளோடு கூட பிசாசு இணையில, ஏவாளுக்குள் பிசாசின் உபதேசம் இணைஞ்சிருச்சு. அதனுடைய விளைவாக பிறக்கிறது என்னவா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பொல்லாங்கானாக இருக்கிறது. இப்போ நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ சபைக்குள்ள இருக்கக்கூடிய, இப்போ நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, இங்க இருக்கோம், சபைக்குள்ள இருக்கிறோம். இப்போ அத்தனை பேருமே கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள தான் வந்திருக்கிறோம். இதுல மாற்றுக்கத்தே இல்லை. ஆனா உங்களுக்குள்ள இருந்து பிறக்க போறது கிறிஸ்துவினால் பிறக்கக்கூடியதாக இருக்க போதா, பொல்லாங்கனால் பிறக்கக்கூடியதாக இருக்க போதா? அதான் முக்கியம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்தது உண்மை. ஆனா இங்கிருந்து நான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்றேன். இப்போ சபைக்குள்ள நாம 2 பிள்ளைகளை திருமணம் பண்ண வைக்கிறோம். ஒரு மகனையோ ஒரு மகளையோ நாம் கொண்டு வந்து திருமணம் வைக்கிறோம். மணமகன் மணமகளை திருமணம் பண்ண வைக்கிறோம். ஆனால் எல்லா மணமகனும் எல்லா மணமகளுக்கும் ஒத்தாக மாறாது. அதாவது ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் கூட எல்லாருக்கும் சரியாகாது. இதில் இங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவர்கள் மணமுடிக்கிறவர்கள் அந்த 2 பேருமே யாரால் பிறந்தவர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். நான் சரீர பிரகாரம் பேசுறேன், ஸ்பிரிச்சுவலி பேசுறேன். உங்களுக்கு புரியுமான்னு நினைக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இவங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்ததாக தான் இருக்கு. காயின் ஆதாமுடைய பையன் தான், மாற்றுக்கிறதே இல்லை. ஆதாம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவன், தேவசாயலை படைக்கப்பட்டவன். அவன் மூலமாகத்தான் காயின் வருகிறான்.
இங்கேயும் சபைக்குள்ள அப்படிதான் வராங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள பிசாசு தன் வித்தை கலந்துடுறான், தன்னுடைய உபதேசத்தை கலந்துடுறான். அவங்க வந்து உட்காந்துருக்காங்க சர்ச்சுக்குள்ள. இப்போ உட்காந்துருக்கிறவங்களுக்குள்ள பிசாசினுடைய உபதேசம் இருக்கு. இந்த மாதிரி ஆட்களை கொண்டு போய் ஒரு ஏவாள் கையில கொடுத்தீங்கன்னா, ஏவாளாக கொடுக்குறீங்களா அல்ல சபைக்குள்ள ஒப்படைக்கிறீங்கன்னா, இவங்க 2 பேர் வழியா பிறக்கிறது பொல்லாங்கால தான் இருக்கு. அதான் இங்க பிரச்சனை. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், சர்ச்சுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு நினைக்கிறோம். சர்ச்சுக்குள்ள வராங்க அத்தனை பேரும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்களா, இன்னும் கர்த்தருக்குள்ள வளர்றாங்களா, அந்த அந்த அதை நம்ம பார்க்கறதில்ல. நம்ம என்ன பார்க்குறோம், ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு. பட் அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்ன, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியது யாருடையதான உபதேசம். சபைக்குள்ள நம்ம தான் உபதேசம் கொடுக்குறோம். ஆனா வெளியிருந்து ஒரு பாம்பு வந்து எங்கேயோ அவங்களுக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்துடுது. அந்த உபதேசம் அவங்களுக்குள்ள கருதரிக்கும் பொழுது அது எதை பெற்றெடுக்குது, பொல்லாங்கனை பெற்றெடுக்குது. எப்படி சபைக்குள்ள இவ்வளவு ஒரு ஆவிக்குரிய நல்ல சபைகளுக்குள்ள பொல்லாங்கன்கள் உள்ளே எப்படி வராங்க, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 10 வருஷம் 15 வருஷம் சபைக்குள்ள இருக்கிறாங்க, அவர்கள் பொல்லாங்கனாய் மாறுகிறார்கள். எப்படி இருக்கு, எப்படி அது எப்படி யோசித்து பாருங்க. ஆதாமும் ஏவாளும் கர்த்தரால் படைக்கப்பட்டவங்க, தேவ சாயலாக கர்த்தரே மேட் பண்ணியிருக்கிறார். என்ன சொல்ற, மேட் இன் ஹெவன்ன்றது அவங்க 2 பேரும் தான் கரெக்ட். அவர் தான் வந்து படைச்சிருக்கிறார், 2 பேரையும் அவர் தான் ரெடி பண்ணியிருக்கிறார். ஆனா 2 பேரும் பெற்றெடுக்கிற பிள்ளை என்னவா இருக்குது, பொல்லாங்கானாய் இருக்கிறது அப்படின்னு இருக்கு. எப்படி இது சாத்தியம், எந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறது, அந்த பொல்லாங்கன் அப்படின்றதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க ஆதியாகமம் 4:5. காயீனையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயீனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. எரிச்சல் உண்டாச்சு. பொல்லாங்கனுடைய சுபாவத்தில் ஒன்று என்னது, எரிச்சல். யாரை கண்ட எரிச்சல், தன் சகோதரனை கண்டு எரிச்சல். அவனுக்கு அக்செப்ட் ஆச்சு, எனக்கு அப்செட் ஆல, ஏன் அவனுக்கு நடக்குது எனக்கு நடக்கல, ஏன். இதான் பொல்லாங்கனுடைய சுபாவம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்த, எப்படி ஆதாம் வந்து தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன், அவனுக்குள்ளிருந்து வரக்கூடியதான காயினுக்கு என்ன சுபாவம் இருக்கிறது, எரிச்சல் சுபாவம் இருக்கு. இது எரிச்சல் ஆண்டவருக்குள்ள இல்லை, ஆண்டவருக்குள்ள இல்லாதது ஆதாம்குள்ள வராது, ஆதாம்குள்ள இல்லாதது எப்படி காயின்குள்ள வரும். அப்ப காயின்குள்ள வந்திருக்குதுன்னா இது பொல்லாங்கனால உண்டானது. 2வது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். காயினை பார்த்து கர்த்தர் சொல்ற அர்த்த வார்த்தை நன்மை செய்யாதிருந்தால். இவங்கெல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா ஏதேனுக்குள்ள இருக்கிறாங்க, அதான் மறந்துடக்கூடாது. தோட்டத்துக்குள்ள இல்லை, எங்க இருக்கிறாங்க, ஏதேனுக்குள்ள. ஏதேன்னா மகிழ்ச்சி, ஏதேன்னா சர்ச், தேவ சமூகம்னு இருக்கு. இவ்வளவு கர்த்தர் காயின் எங்க இருக்கிறான்னா காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள இருக்கிறான், காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள இருக்கிறான். காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள இருக்கும்போது எரிச்சல் இருக்கு, காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள இருக்கும்போது நன்மை செய்யாத சுபாவம் இருக்கு. சபைக்குள்ள நான் பேசுறது எல்லாமே, நான் இப்ப பேசுறது நான் பிலீவர்ஸை பத்தி இல்லை. நிறைய பேர் காயினை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அவன் வந்து நான் பிலீவர்னு இல்லை, காயின் வந்து பிலீவர், சர்ச்சுக்குள்ள இருக்கிற பர்சன். ஏதேனுக்குள்ள இருக்கிறவன் அவன், ஏதேனை விட்டு வெளியே போன பிறகு இருக்கிற காயின் வேற, ஏதேனுக்குள்ள இருக்கிற காயின். இப்ப ஏதேன்னு விட்டு வெளியே போனா ஆபேலை கொலை பண்ண பிறகு அவர் வெளியே போயிட்டார், அந்த காயின் வேற, அது பார்ட் 2. இது பார்ட் 1, சர்ச்சுக்குள்ள இருக்கிறாரு. இந்த காயினுக்கு எரிச்சல் வருது. 2வது நன்மை செய்யாதிருந்தால், உள்ளுக்குள்ள என்ன இல்லை அவனுக்கு, ஆண்டவர் சொல்ற நீ நன்மை செஞ்சுதான் நான் கண்டிப்பா உனக்கு நன்மை செய்ய போறேன். அவனுக்கே தெரியல நம்ம நன்மை செய்யலன்னு சொல்லி, அவன் செய்யறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சுயநீதி, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருக்குது. அடுத்து வாசிங்க 4:8 வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். விரோதம், சபைக்குள்ள என்ன இருக்குது, விரோதம். எப்படி இதெல்லாம் இருக்கு யோசிச்சு பாருங்க. காயின் இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஏதேனுக்குள்ள இருக்குது. ஏதேனுக்குள்ள ஒன்று ஃபர்ஸ்ட் எரிச்சல் இருக்கு, 2வது நன்மை செய்யாத சுபாவம் இருக்கு, 3வது விரோதம் இருக்கு. சபைக்குள்ள இவ்வளவு இருக்கு. 4வது கொலைபாதகம் இருக்கு. உள்ளுக்குள்ள என்ன இருக்குது, கொலை. வசனம் சொல்லுது பிசாசு தான் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஏதேனுக்குள்ள என்ன இருக்குது, கொலை பண்ற சுபாவம் இருக்குது. வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனும் அவனுக்குள் எட்டர்னலே கிடையாதுன்ட்டார். யாருக்கு, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான்.
இதில் என்ன பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆரம்பத்தில் சபைக்குள்ளே வந்த புதுசில் ஒரு ஃபஸ்ட்டு 10 வருஷம் சொல்கிறேன், எங்கள் சர்ச்சுக்குள்ள நான் உருவான காலத்தை சொல்கிறேன். 10 வருஷம் எங்களுக்கு வந்து பெருசாக ஊழியத்தை பற்றியெல்லாம் சொல்லியே கொடுக்கல. எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை பற்றி மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க. ஊழியம் என்பது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு பார்ட். அது பின்னாடி செய்யலாம், ஒருவேளை சூழ்நிலை செய்யாமல் கூட நீங்கள் போகலாம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த மாற்றம் வந்துகிட்டே இருக்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, சர்ச்சுக்குள்ள வெளியே நீங்க நல்லா ஊழியம் செய்யணும், வெளியே நல்லா கிராண்டா இருக்கணும், எல்லாம் இருக்குது. உள்ளுக்குள்ள மாற்றம் இல்லை. சர்ச்சுக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள மாற்றம் இல்லை. என்னென்ன இருக்குது? எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்குது, மூர்க்கம் இருக்கு, விரோதம் இருக்கு, நன்மை செய்யாத சுபாவம் இருக்கு, கொலைபாதகம் இருக்கு. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் கொலைபாதகனாய் இருக்கிறார். இவ்வளவு சர்ச்சுக்குள்ள இருக்குது. இது யாரு? ஆதாமும் ஏவாளும் பெற்றெடுத்த 2 தேவனுடைய ப்ராடக்ட் பெற்றெடுத்த பொல்லாங்கன். இன்னைக்கு கர்த்தர் தான் பெற்றெடுக்கிறார் சபைக்குள்ள. கர்த்தரோட ரத்தத்தால மீட்கப்பட்டு தான் உள்ளே வரோம். ஆனா உள்ளே வரக்கூடியது காயினாக இருக்கிறதா? காயினுடைய சுபாவத்தை உடையதா இருக்கிறதா? அதான் கேள்வி. இன்னைக்கு உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. சர்ச் என்பது ஒரு ஏதேன், ஒரு மகிழ்ச்சியான இடம். சர்ச்சுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது, நாங்கள் ஒவ்வொரு முறை வந்துட்டு போகும்போதும், நான் வந்து எங்கள் அம்மா வச்சு சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு அப்போல்லாம் வந்துட்டு 60 வயசு இருக்கும். நாங்கள் சர்ச்சுக்கு வர காலத்தில் 60 வயசு இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது நாங்கள் போவோம். வெளியே போகும்போது நின்று பேசி டீ குடிச்சிட்டு அப்படி, ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த உள்ளே வந்துட்டு போகும்போதே வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருந்தேன். இன்னைக்கு சர்ச்சுங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்ட். சர்ச் இன்னைக்கு எப்படி இருக்குது? ஒன்று, சர்ச்சுங்கிறது ஒரு ட்ரெடிஷன் பிளேஸ், வந்துட்டு போகணுமே. ஒரு சிலர்லாம் சர்ச்சுக்கு வரணும், வேற வழி இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கட்டாயத்தின் பேரில் வந்துட்டு போகிறாங்க. சண்டே ஆனால் ஆராதனைக்கு வரணுங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வேற வழி இல்லை. அவங்களுக்குள்ள அந்த இது இருக்கு, பயம் இருக்கு. ஆனால் சர்ச்சுக்கு வர்றது சந்தோஷமா இல்லை. ஒரு சிலர் சர்ச்சை எப்படி பார்க்குறாங்க? ஒரு பாலிடிக்ஸான இடம், ஒரு அசம்பிளி. உள்ளே வராங்க, இங்கே அவ்வளோ பாலிடிக்ஸ். சகோதரர்கள், இதில் எப்படி ஒரு மனமாக இருக்கிறவங்களுக்குள்ள எப்படி இவ்வளோ வருது? ரிவைவல்னு ஒன்று வராமல் இருக்கிறதுக்கு காரணமே யாருன்னா, பிசாசே கிடையாது. பிசாசால ரிவைவலை தடுக்கவே முடியாது. பிசாசுக்கு அந்த வல்லமை கிடையாது, அவன் வீழ்த்தப்பட்டவன். அப்போ ரிவைவல் வராமல் போகிறதுக்கு யார் காரணம்? சர்ச். நம்ம தான் காரணம். காரணம், இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் பொழுது சீஷர்களுக்கு இந்த சுபாவம் இருந்துச்சு. யார் பெரியவன், யார் சின்னவன், அடுத்தவன் யாரு, பணத்தாசை எல்லாம் இருந்துச்சு. ஒரு யூதாஸ் காரியத்து உள்ள இருக்கிறான், மறுதளிக்கிறவன் உள்ள இருக்கிறான், இவ்வளோ பேர் உள்ள உட்காந்துருக்கிறான். இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு என்ன கொண்டு வர முடியல? ரிவைவலை கொண்டு வர முடியல, இயேசு கிறிஸ்துவாலே கொண்டு முடியல. கடைசியாக ஆவியானவர் வர்றார். ஆவியானவர் வந்து ஒரு தடவைக்கு 3 தடவை இருக்கு. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் அவர்கள் ஒருமனப்பட்டு அந்த ஒன்னஸ், சர்ச்சுக்குள்ள இந்த ஒன்னஸை கெடுக்கிறது என்ன? எத்தனையோ விதமான சுபாவங்கள். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். சர்ச்சுக்குள்ள ஒன்னஸ் கெட்டுச்சு, சர்ச் கெட்டுருச்சு, அவ்வளோதான். சபை யாருக்கான இடமும் கிடையாது. சபை இது வந்து ஒரு இது என்னது உன்னது, அவங்களது இவங்களது, அவங்களுக்கு என்ன அதிகாரம், இவங்களுக்கு என்ன அதிகாரம், யார் பெரியவன், இந்த மாதிரி கான்செப்டுக்கான இடமே கிடையாது. சபை முழுக்க முழுக்க தேவனை ஆராதிக்கிறதுக்கான இடம். எப்போ நம்ம ஒன்னஸோட வரமோ அப்போதான் சபையானது ஒரு ரிவைவல்குள்ள கடந்து போகும். இங்கே இருக்கும் பொழுதே இன்னொன்று நான் சொல்றேன், இங்கே காயின் இருப்பான். திருப்பியும் சொல்றேன், யார் இருப்பா? காயின் இருப்பான். இப்போ ஆபேல் காயினை கொண்டானா, காயின் ஆபேலை கொண்டானா? இப்போ இருக்கிற அத்தனை ஆபேலும் காயினை கொண்டுகிட்டு இருக்கான். இங்கே இப்போ சபைக்குள்ள என்ன நடக்குது? எல்லா பரிசுத்தவானும் இங்க இருக்கிறதான பாவியை கொண்டுகிட்டு இருக்கான். காயின் பாவி, கரெக்ட் தானே? இப்போ அவனை பாவின்னு கார்னர் பண்றது யாரு? சுத்தி இருக்கிற அத்தனை பரிசுத்தவானும், அத்தனை நீதிமான்களும் உட்கார்ந்து காயினை கார்னர் பண்ணி, காயின் இப்போ ஆபேலை பார்த்து பயப்படுறான். எங்கடா இவனுங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ நம்மள அப்படின்னு. சர்ச் இஸ் த பிளேஸ் ஆஃப் மேக் பர்ஃபெக்ஷன். இங்க காயின்கள் தான் இருப்பார்கள். ஏன்னா அப்படித்தான் பிறந்திருக்குது. சர்ச்சுக்குள்ள ஏன் ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு வராரு? காயினை ஆபேலாய் மாற்றுவதற்கு. இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? இருக்கிற ஆபேலெல்லாம் சேர்ந்து காயினை கொண்டுகிட்டு இருக்குது உட்காந்து. அத்தனை பேரும் தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் இருக்கு. குற்றப்படுத்துறான்னா ஏன் குற்றப்படுத்துறோம்? குறை இல்லாம இங்க எல்லாத்தையும் குறை இருக்கு. எவ்ரிபடி ஹேவ்.
இயேசுநாதர் ஒருத்தரை தவிர சர்ச்சுக்குள்ள குறையில்லாதவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. எப்போ வரைக்கும்? பரலோகத்துக்கு போற வரைக்கும். அப்பேற்பட்ட பரிசுத்த பவுல்னு சொல்லுவாங்க. அவரை பத்தி என்ன சொல்லிட்டாரு? பாவிகளில் பிரதான பாவின்ட்டு போயிட்டாரு. இங்க எல்லாருக்கும் சுய நீதி, சுய பரிசுத்தம். இங்க உட்கார்ந்துருக்க எல்லாத்துக்கும் அப்படியே அடுத்தவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு நான் பெருசு, நீ பெருசு, நான் கீழே, நீ மேல. இந்த 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவங்களுக்குள்ள ஒரு பாகுபாடு வருமே இல்லையா? நல்லா ஒருமனமா இருந்தான். ஒருமனமா இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள என்ன வரல? பிரச்சனை வரல. 6ஆம் அதிகாரத்தில் என்ன பிரச்சனை வந்துச்சு? 1-2 வாசிங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரெயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சபைக்குள்ளதான் ஒருமனம் வந்துடுச்சு. சர்ச்சுக்குள்ள ஒருமனம் வந்துருச்சு. 1ஆம் அதிகாரத்தில் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். 2ஆம் அதிகாரத்தில் ஒருமனப்பட்டார்கள், எழுப்புதல் வந்துருச்சு. 3ஆம் அதிகாரத்தில் ஒருமனப்பட்டு சாலமோன் மண்டபத்தில் கூடியிருந்தார்கள். இப்போ இங்க எங்க கிரேக்கன் ஒருத்தன் உள்ள வந்தான்? இந்த தாட் ஏன் வந்துச்சு? இப்போ ஒருமனப்பட்டு கூடி உட்கார்ந்து இருக்கும் போது அவனுக்குள்ள தோன்றான், கிரேக்கர்கள் விதவைகள், கிரேக்க விதவைகள் விசாரிக்கப்படுவதில்லை, நம்ம தான் யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லைன்னு உள்ள வந்துட்டோமே. இப்போ அந்த கிரேக்கங்கிற தாட் ஏன் வந்துச்சு உனக்கு? அப்ப என்ன அர்த்தம்? நீ ஒருமனமா வந்தாலும் உனக்குள்ள இன்னும் நான் கிரேக்கன், நான் யூதன், நான் அந்த ஊர்க்காரன், நான் இந்த ஊர்க்காரன், நான் அந்த மொழிக்காரன், நான் இந்த மொழிக்காரன்னு உனக்குள்ள என்ன இருக்கு? இன்னும் ஒரு மனதுக்கான பிரிவினை, காயினுடைய சுபாவம் இருக்கு. அந்த சுபாவம் என்ன செய்கிறது? ஒரு நாள் உன்னை ஏதேனை விட்டு வெளியே கொண்டு போகும், வெளியே கொண்டு போயிடும். கடைசியில காயின் ஏதேனை விட்டு எங்க போயிட்டான்? பூமிக்குள்ள போயிட்டானா? வசனம் சொல்லுது, பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பே. இன்னைக்கு இதான் சுபாவம் சர்ச்சுக்குள்ள. சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், டோன்ட் கார்னர் எனிபடி. நான் சொல்றது புரியுதா? யாரையும் கார்னர் பண்ணாதீங்க, யாரையும் அக்யூஸ் பண்ணாதீங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்களால் ஒருத்தனையும் மாற்ற முடியாதீங்க, உங்களால் ஒருத்தனையும் திருத்த முடியாது. உங்களாலேயும் என்னாலையும் திருத்த முடியும்னா சர்ச்சு 1ஆம் நூற்றாண்டுலேருந்து வெறும் பரிசுத்த சர்ச்சா தான் இருந்திருக்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட பரிசுத்தவான்களாலே சபைக்குள்ள என்ன கொண்டு வர முடியல? ஒன்னஸ் கொண்டு வர முடியல. இங்க ஆண்டவர் ரிப்பேர் பண்ண காரை தான் கொண்டாந்துருக்கிறார். எது கொண்டாந்து? ரிப்பேர் சரி பண்றதுக்கு கொண்டாந்துருக்கிறார் சர்ச்சுக்குள்ள. நீங்க பார்க்குற இடம் சர்ச்சுங்கிறது ஒரு மெக்கானிக் ஷாப். இங்கே வந்து ஏன் அந்த கார் ஓட்ட, ஏன் அந்த கார் ஓடாமல் நிற்குது, ஏன் அந்த காரில் இன்ஜின் பிரிச்சிருக்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா இது அந்த மாதிரி இடம் தான். இதை ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு தான் கர்த்தர் சர்ச் வச்சிருக்கிறார். அதுக்கு தான் சர்ச் வச்சிருக்கிறாரு. அதை தான் பவுல் சொன்னாரு, கற்புள்ள கன்னிகையாக உங்களை ஒப்படைக்கணும். நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாரு. எஸ்தரை கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த அம்மா ஒன்றும் பெரிய பரிசுத்தவாடி கிடையாது. அந்த அம்மாவுக்கும் சுத்திகரிப்பு தேவைப்பட்டது. கன்னிகை தான் அந்த அம்மா. யாரு? புருஷனை அறியாத கன்னி தான். ஆனா வசனம் சொல்லுது, அவளுக்கு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது. அவ கன்னியா இருக்கிறதுனால அப்படியே கொண்டு போய் ராஜா கிட்ட ஒப்படைச்சிட முடியாது. அவளுக்கென்று ஒரு சுத்திகரிப்பு இருக்கு. அதைத்தான் பவுல் சொல்றாரு, உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரு புருஷனுக்கு ஒப்படைக்க நான் பிரயாசப்படுகிறேன். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா படிச்சு பாருங்க. இங்க இருக்க அத்தனை பேருமே ஒரு புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஓட்டத்துல ஓட ஆரம்பிச்சீங்கன்னா கூட ஓடுறவனை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நல்லா பரீட்சை எழுதுற பையனை பார்த்துருக்கிறீங்களா? எக்ஸாம்ல அக்கம் பக்கம் என்ன செய்ய மாட்டான், பார்க்கவே மாட்டான். பேப்பரை வாங்குவான், கொஸ்டின் பேப்பரை வைப்பா, பேப்பரை கொஸ்டின் பேப்பர் அடிஷ்னல் ஷீட்டுமா எழுதுறான். அவ்வளோதான் அவனுடைய வேலையே இருக்கும். இந்த ஆன்சரே தெரியாதவன் என்ன பண்ணுவான்? சுற்றி பார்த்துன்னு இருப்பான். நல்லா எழுதுறவனை கூட என்ன பண்ணுவான் தெரியுமா? டே அவனையும் எழுத விட மாட்டான். நல்லா பார்த்துருக்கீங்களா? இவனுக்கு ஆன்சர் தெரியாது, இவன் எழுதலை, கூட உட்காந்துருக்க நல்லா எழுதுறவனையும் என்ன பண்ண மாட்டான்? எழுத விட மாட்டான். இப்படி அவங்ககிட்ட பேசிட்டே உட்காந்துருப்பான். நல்லா எழுதுறவன் எவனை பற்றியும் கவலைப்பட மாட்டான், இடதுபுறம் வலதுபுறம் பார்க்க மாட்டான். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றவன் உதவி ஒரு கண்மலையாக கிறிஸ்துவை மட்டும் பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பானே ஒழிய பக்கத்தில் இருக்கிற எவனை பற்றியும் பார்க்க மாட்டான். யார், நான் எப்பவும் சொல்லுவேன், சர்ச்சுக்கு வரும்போது யார் எக்கேடு கட்டாலும் கவலையப்படாதீங்க. அப்படி கேள்விப்படுறீங்களா? ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான், அவ்வளோதான் முடியும். அவனை பற்றி அக்யூஸ் பண்ணிட்டு அவனை பற்றி பேசிக்கிட்டு மனுஷ கொலைபாதகன். இன்னைக்கு சபைகளுக்குள்ள எரிச்சல், விரோதம், கோபம், மூர்க்கம், ஏற்றத்தாழ்வு, பாகுபாடு. யாக்கோபுக்கு எழுதும்போது சொல்றாரு, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வரவனையும் ஒரு கொஞ்சம் கஷ்டமா ட்ரெஸ் போடுறவனையுமே பாகுபாடு பார்க்காதேங்கிறார். அதையே சொல்றாரு.
இன்னைக்கு பொல்லாங்கன்களால் நிறைந்திருக்கிறது சபைகள். எரிச்சல். ஒரு விசுவாசி மேல வந்துட்டா எரிச்சல். ஒரு சபை இன்னொரு சபையோட பெரிய சபை ஆயிட்டா எரிச்சல். ஒரு விசுவாசி வீடு கட்டிட்டா எரிச்சல், இன்னொருத்தருக்கு எரிச்சல். ஏன் வருது? அந்த எரிச்சலுடைய வெளிப்பாடு என்ன? அவங்கள பத்தி அக்யூஸ் பண்ணி பேசுறது. உங்களை எதுக்கு கர்த்தர் சர்ச்சுக்கு கூட்டு வந்தாரு? நீங்க கற்புள்ள கன்னிகையா மாறி மணவாளனை சந்திப்பதற்கு. அடுத்தவங்களை மாத்திர வேலை இங்க இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு இருக்குது, அவங்க செய்வாங்க. அதான் அந்த வேலையை செய்து ஆண்டவர் அவங்கள வச்சிருக்கிறாரு. சர்ச்சுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கான்வர்சேஷன்ல வேண்டாம். இங்க யார் என்ன ஏது, அந்த பிரதர் தெரியுமா, இந்த சிஸ்டர் தெரியுமா, அவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை என்ன, இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன. நீங்க அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க பரிச்சத்திற்கு அந்த ஆன்சர் தெரியாத பசங்க மாதிரி நீங்க எல்லாரும் சபைக்கு வாங்க. நாங்களே எங்க சபைக்கு போன உடனே முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். அதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. துதி பகுதின்னு ஒன்று ஆரம்பிக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்போம். சபைக்குள்ள வந்த உடனே உட்காந்து பைபிளை பாட்டு பிரித்து வாசிக்க வேண்டியது இல்லையா? நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண வேண்டியது. தயவு செய்து பேசி ஒரு மனத்தை கெடுத்துறாதீங்க. உங்களுடைய கன்னிங்னஸை கொண்டு வந்து இங்க விதைக்காதீங்க. சும்மா இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு உசுப்பேத்தாதீங்க. இதெல்லாம் சபைக்குள்ள இருக்கு. சபையை கண்டிக்க வேண்டியது பரிசுத்த ஆவியானுடைய வேலை. ஆவியானவர் ஊழியக்காரனை வச்சு செய்வார். இன்னொருத்தனை பத்தி பேசுறது, அவங்ககிட்ட இவனை போட்டு கொடுக்கறது, உன்னை தெரியுமா, உன்னை பத்தி அவன் பேசுறான், அவனை பத்தி இவன் பேசுறான். எதை பத்தி யாரை பத்தியும் பேசாதீங்க. இந்த இடம் யாரை பத்தி பேசுவதற்கான இடமே கிடையாது. இது தேவனை பத்தி மட்டும் பேச வேண்டிய இடம். ஆண்டவரை பத்தி மட்டும் பேசுங்க. வாங்க பேசுங்க. உங்களை யாரையாவது பார்த்தா காயினா தெரியுதா? நல்லா போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அந்த ஆளை பார்த்தா காயினா தெரியுது. ஏன்னா உங்களாலையும் மாத்தாது, உங்களால மாற்ற முடியாது. நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவராலையும் மாற்ற முடியாது. நீங்க போய் பேசுறது இன்னொரு காயின்ட்ட, நீங்க இன்னொரு காயின்ட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த காயின் இன்னொரு காயின்ட்ட பேசுது. கடைசியில் அத்தனை பேரும் காயினாருக்கு தான் இருக்கிறோம். இங்கே ஆபேலுக்கு வழியே இல்லாமல் போயிட்டு இருக்கு. தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருங்கள். பொல்லாங்கு. இப்போ அடுத்து காயின் என்ன பண்றான் பாருங்க. இது அடுத்த இது இப்படி ஒரு சபை இருக்குது. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது, இதை விட இன்னொரு சபை இருக்கு. வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசி. காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பேரை இட்டான். நல்லா கவனிங்க. காயின் யாரு? இப்ப காயின் யாரு? பொல்லாங்கன். இப்ப இவர் போய் என்ன பண்றாரு? ஒரு சர்ச்சை தெரிஞ்சுக்கிறார். தன் மனைவியை அறிந்தான். கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்த சபை தான் ஏவாள். கர்த்தரே கொண்டு வந்து கொடுத்த சபை. அந்த சபையிலேயே உபதேசம் கலந்து அது பெற்றெடுத்தது என்னவா மாறிடுச்சு? பொல்லாங்கனா மாறிடுச்சு. இப்போ இந்த பொல்லாங்கன் போய் ஒரு சர்ச்சை ஏற்படுத்துது. பொல்லாங்கன் போய் என்ன பண்றான்? தன் மனைவியை, நான் ஸ்பிரிச்சுவலாக பேசிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இந்த பொல்லாங்கன் போய் ஒரு சர்ச்சை தொடங்குறான். இன்னைக்கு இந்த பொல்லாங்கர்கள் தான் அதிகப்படியாக உலகத்துல சபை தொடங்குற ஆட்கள். இந்த காலகட்டத்தில் எரிச்சல் உள்ளவன், கோபம் உள்ளவன், பிரிவினை உள்ளவன், சண்டை போட்டு போறவன். இப்போ நான் வந்து எங்க சர்ச்சுகளில் போய் ஊழியத்துக்கு வரும்போது 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷம் விசுவாசியாக இருந்தால் நான் ஊழியக்காரனாக வந்தேன். எல்லாருமே அப்படித்தான். அந்த காலத்தில் 10 வருஷம் 5 வருஷம் அடங்கி இருந்து படிப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் பைபிள் காலேஜெல்லாம் போய் முடிச்சுட்டு வருவாங்க. அப்புறம் அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊழியக்காரர் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுவார். ஒரு சில ஊழியக்காரங்க ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க இவங்களை சபிக்கவும் மாட்டாங்க. கோவப்படுவாங்க, நான் அதுக்குள்ளே போகிறேன் நீ அப்படி இப்படிம்பாங்க. சபிக்க மாட்டாங்க. ஊழியம் நடக்கும். ஆனால் இப்போ அப்படி அல்ல ஊழியம். இந்த காலகட்டத்தில் உலகளாவிய சொல்றேன், உலகளாவிய. இப்போ இந்த காயினாட்கள் போய் சர்ச் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனைவியை அறிந்தான். அவங்க ஒரு சர்ச் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த சர்ச் எப்படி இருக்குது? பொல்லாங்கன் தெரிஞ்சுக்கிற சர்ச் எப்படி இருக்கும்? இதுவே பொல்லாங்கன், இதுவே சண்டை போட்டு போய் ஆரம்பிக்குது. பிரிவினை, மனுஷ கொலபாதகன், சகோதரங்கிட்ட சண்டை, எரிச்சல், இன்னும் சுபாவமே மாறல. அதுக்குள்ள மினிஸ்ட்ரி, அதுக்குள்ள சர்ச், அதுக்குள்ள எவாஞ்சலிசம், அதுக்குள்ள புறப்பட்டு போயிடறாங்க. சர்ச்சுக்குள்ள சில நேரங்களில் உங்களை ஏன் நாங்கள் மினிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் பொறுத்து வாங்க அப்படின்னு சொல்றோம்னா, அவசரப்பட்டு நீங்கள் ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பொல்லாங்கன் சுபாவம், கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவம் இருக்கும் எல்லாருக்குள்ளையும். அந்த சுபாவம் என்ன செய்யும்? அது பெற்றெடுக்கிற பிள்ளை தப்பான பிள்ளையாக இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க இன்னும் உபதேசத்தில் வளரலன்னு வச்சுக்கோங்க. இன்னும் நீங்க அந்த உபதேசம் கொஞ்சம் தப்பா, சரியான உபதேசத்துக்கு இன்னும் வரல. தப்புன்னு கூட சொல்லலை, சரியான உபதேசத்துக்கு நீங்க இன்னும் வரல.
தெரிஞ்சு கொள்ளல. அதுக்குள்ள மினிஸ்ட்ரி ஆசை, அதுக்குள்ள போய் ஏதோ ஒன்று செய்யணும்னு ஆசை. அப்படி வருது, போறீங்க. போய் இப்போ நீங்க பெற்றெடுக்கிற பிள்ளை எப்படி இருக்கும் பாருங்க. உங்களுக்கே உபதேசம் தெரியாது. நம்ம கவர்மெண்ட்ல ஒன்று வச்சிருக்காங்க. நீங்க பாருங்களேன், திருமணம் ஆகிறதுக்கு ஒரு 21 வயசு, ஆண்களுக்கு 24 வயசு, 21, பெண்களுக்கு 18 இப்படிலாம் வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சரீர அளவில் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ஒரு பிள்ளைய சுமக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன வேணும், சரீரத்தில் பலன் வேணும். அதுக்கு தான் அந்த ஏஜ் வச்சிருக்கிறாங்க. பொதுவாக ஒரு ஏஜ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 21 வயசாகி கல்யாணம் பண்ணும்போது மனோதிடம் வருதுன்னு சொல்றாங்க. ஒரு ஃபேமிலி நடத்துறதுக்கு என்ன வருது, ஒரு மனோதிடம் வருது. ஒரு ஃபேமிலியில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன வருது, ஒரு மெச்சூரிட்டி வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த மெச்சூரிட்டியா இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலி நான் சொல்றேன், நீங்க மெச்சூர்டே ஆகாம ஒரு ஊழியத்துக்கு போய் ஒரு ஊழியத்தை நீங்க செய்றீங்க. உங்க வழியாக பிறக்கிற பிள்ளை எப்படி இருக்கும்? அதுக்கு தான் சர்ச்சில் என்ன சொல்றோம், ஜஸ்ட் வெயிட். அதுக்கான ஒரு காலகட்டம் வரணும். காயின் பொல்லாங்கனாக இருந்து நல்லவனா மாறணும். கர்த்தர் என்ன சொன்னாரு, நீ போய் அலைந்து திரிகிறவனா இருப்பாய். அலைஞ்சு திரியும் போது அவனுக்கு என்ன தோணும், ஐயோ ஏதேனுக்குள்ள நான் இருந்து நல்லா இருந்துச்சுனே, இங்க அலைஞ்சு திரியிறேனே, இங்க இப்படி நானே அகதியா இருக்கிறேனே. சில நேரத்தில் பாருங்க, நல்ல வேலை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்வாரு, எனக்கே வேலை இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இதுல போய் என்ன இன்னொரு கல்யாணம் வேற பண்ண சொல்றீங்க, வர்றதுக்கு நான் எப்படி சாப்பாடு போடுவேன், அந்த கேள்வி கேட்பாங்க சாதாரணமா. இப்ப காயின் என்ன சொல்லணும், நானே அலைஞ்சு திரிகிற நாடோடி, எனக்கே ஒரு இடம் இல்லை, எனக்கு போய் கல்யாணம் பண்ண சொல்றீங்க, நானும் அவளை கூட்டிட்டு அலையவா, இப்படிதானே கேட்கணும். ஆனா காயின் அப்படி கேட்கல. காயின் தன் மனைவியை, கர்த்தர் அவனுக்கு மனைவியை கொடுக்கல, அவன் தன் மனைவியை அறிந்தான். கர்த்தர் கொடுக்கல அவனுக்கு. அவனுக்கு என்ன, கர்த்தர் அலைந்து சொன்னாரு, மெச்சூரிட்டி இல்ல, அந்த பொல்லாங்கான சுபாவம் இருக்கு, மனம் திரும்புதல் இல்ல. அப்படியே மினிஸ்ட்ரி தொடங்குறாரு, அப்படியே சர்ச், அப்படியே போய் ஒரு சபையை தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த வசனம் என்ன, வாசிங்க பார்ப்போம், 4:16. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்குத் தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பேரை இட்டான். யார் தெரியுமா அந்த ஏனோக்கு? ஏனோக்கு யார் தெரியுமா பிறந்தது? வாசிங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசி. அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரரானிய, யார் அந்த ராட்சதர்? ஏனோக்கின் குமாரர் தெரியுமா? காயினுடைய பேரை, காயினுடைய சந்ததி, அவன் தான் ஏனோக்கு. இன்னொரு ஏனோக்கு இருக்காரு, அது 7வது அதிகாரம், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையில் ஏனோக்கு அவர் இருக்கிறாரு. 5ஆம் அதிகாரத்துல அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பையன் மெத்துசலா, அவர் பையன் மெத்துசலா. மெத்துசலா சந்ததியில் வந்தவங்க எல்லாம் இங்க இருக்கு. யார் வரைக்கும்? நோவா வரைக்கும் இருக்குது. அந்த சந்ததி இல்லை, இது வேறொரு ஏனோக்கு. இது யாரு? ஜெயண்ட், ராட்சசன் அப்படின்னு இருக்குது. இந்த ராட்சசன் பிறந்திருக்கிறார். நீங்க இதே விஷயத்தை 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நீங்க பார்க்க முடியும். 4வது வசனம், அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். இந்த ராட்சதர் யாருன்னா காயின் சந்ததியில் வந்தவங்க, ஏனோக்கின் புத்திரன். ஏனோக்கின் புத்திரன் அங்க இருக்கிறாங்க. இந்த காயினுடைய பையன் ராட்சசனா இருக்கிறான். பொல்லாங்கனுக்கு பிறந்தவன் யாரு? ராட்சசன், ஜெயின்ஸ். இன்னைக்கு இதுதான் அடுத்த ஜெனரேஷன். சபையில ஏன் நான் உங்களை சொல்றோம், ஒரு நான் பிலீவரை கல்யாணம் பண்ண வேண்டாம், விசுவாசி அவிசுவாசியோடு கூட இணைக்கப்பட வேண்டாம். நம்முடைய விசுவாசம்னு ஒண்ணு இருக்குது இல்ல, விசுவாசத்தின் அடிப்படை. விசுவாசி அவிசுவாசியோடு என்ன செய்யக்கூடாது? பிறக்கக்கூடாது. பிறக்கிறது என்னவா இருக்கும்? ராட்சசனா இருக்கும். இப்போ ஆதாம் ஏவாள் 2 பேருமே கர்த்தரால் படைக்கப்பட்டவங்க. ஏவாளுக்குள்ள சர்ப்பத்தின் வித்து வந்துச்சு, அந்த வார்த்தை வந்துடுச்சு, பிறந்தது பொல்லாங்கன். ஆனா இங்க பொல்லாங்கன் தெரிஞ்சுக்கிட்டது சபையே, ஏவாள் கிடையாது. இது இன்னும் மோசம், 2 மோசம். 2 சர்ச்சுக்குள்ள தான் இருந்துச்சு, 2 சர்ச்சுக்குள்ள. இவன் தெரிஞ்சுக்கிற சபை, இவன் பெற்றெடுக்கிறது எப்படி இருக்குது? ராட்சசனாக இருக்கு. இன்னைக்கு கடைசி காலத்துல பாருங்க, சர்ச்சு உலகத்தான் தங்கள் கடவுள்களுக்கு பயபக்தியா இருக்கிற அளவுக்கு கூட சபைகளுக்குள் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் பயபக்தி கிடையாது. இப்ப கர்த்தர் கேட்டது தேவபக்தி உள்ள சந்ததி. சபைகளுக்குள்ள இப்ப என்ன இருக்குது? இன்னைக்கு சபைகளுக்குள் அருவருப்பான பாடல்கள் பாடப்படுது, அருவருப்பான காரியங்கள் செய்யப்படுது. ஓரின சேர்க்கையிலிருந்து, ஹோமோசெக்சுவாலிட்டியிலிருந்து அத்தனை சர்ச்சுக்குள்ள ஏன் வந்துச்சு? காயின் தன் மனைவியை அறிந்தான். பொல்லாங்கன்
ஒரு சர்ச்சை நடத்தினா இப்படிதான் இருக்கும். பொல்லாங்கன் ஒரு ஊழியத்துக்கு வந்தா இப்படிதான் இருக்கும். அதுக்கு தான் முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் அடிச்சுக்கிட்டாங்க. காத்துரு காத்துரு காத்துரு, பொறுமையோடு இரு, ஒரு நாள் வரும், ஜோமணி அனுப்புறோம். அப்போ அந்த காலம் கர்த்தரே வந்து ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு பலத்த கருத்துக்கள் அடங்கி இருக்குன்னு, அந்த காலம் வந்து கர்த்தரே உங்களை நடத்துகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாய் இருந்தால் உங்கள் மூலமாக பிறக்கிறது இந்த மாதிரி ராட்சசனா இருக்காது. ராட்சசனா இருக்காது. நான் சொல்லுவேன், ஊழியக்காரங்கிட்ட பாவம் இருக்கு, பாவம் இல்லைன்னு சொல்லல. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஆனா அவன் ஊழியத்தில் கரெக்டா இருப்பான், அவனுக்குள்ள தப்பா இருப்பான். இப்போ இயேசுகிட்ட ஒரு குரூப் வருது நியாய தீர்ப்புல. வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைச்சோம் அல்லவா. இவன் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்கிறான்? கரெக்டா பண்ணியிருக்கான். மினிஸ்ட்ரி கரெக்டா பண்ணியிருக்கான். பட் மிஸ்டேக் அவனுக்கு தான். இப்போ 2 வகையான பாவத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம் நம்ம சர்ச்சில், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒன்று பரத்துக்கு விரோதமான பாவம், இன்னொன்று மனுஷனுக்கு விரோதமான பாவம். அந்த இளையகுமாரன் சொல்றான், தகப்பனே நான் பரத்துக்கும் உமக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் விரோதமான பாவம் அது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ தேவனுக்கு விரோதமான பாவத்தை, இப்போ மனுஷனுக்கு விரோதமாக நீங்கள் செய்கிற பாவம் இருக்குல்ல, அதை நீங்கள் என்ன பண்ண முடியும்? மனுஷங்கிட்ட போய் சரி பண்ணணும். தேவனுக்கு விரோதமான பாவத்தை தேவன்கிட்ட போய் சரி பண்ண முடியும். இந்த 2 பாவத்தில் நீங்கள் செய்யறது அடுத்தவனுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிற பாவமா இருக்கா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாவமா இருக்கும்? அந்த பாவம் அடுத்தவனை பாதிக்காத அளவுக்கு இருக்குதா? அங்கதான் இங்க பிரச்சனையே இருக்குது. இப்போ மோசே வந்து கண்மலையை அடிக்கிறார், தண்ணி வந்துருச்சு, குடிச்சாச்சு, மினிஸ்ட்ரி சக்சஸ் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போயாச்சு. இதனால ஜனங்களுக்கு பாதிப்பானா? ஜனங்களுக்கு பாதிப்பு இல்லை, தே ஆர் ஃபைன், குட். ஆனால் மோசேயோடைய மினிஸ்ட்ரி ஃபெயிலியர், முடிஞ்சிருச்சு. அந்த பாதிப்பு யாருக்கு மட்டும் வந்துச்சு? மோசேக்கு மட்டும் வந்துச்சு. ஆனால் தாவீது ஒரு காரியம் செய்கிறார். அந்த காரியம் அவருக்கு மட்டுமல்ல, அது உரியாவுக்கும் பிரச்சனை வந்துச்சு இல்லையா? அங்கேயும் பிரச்சனை வந்துச்சு. இப்போ நம்ம வெறும் உரியாவை மட்டும்தான் பார்க்குறோம். உரியாவுக்கு அப்பா அம்மா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க பிள்ளைய எழுந்திருக்கிறாங்கல்ல, எவ்வளோ இருக்குது. இப்போ தாவீது என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? அவருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அவர் செஞ்சதுனால இன்னொருத்தருக்கு பிரச்சனை வந்ததுனால நியாயத்தீர்ப்பு எப்படி வந்து நிற்குது? சகோதரன் ரத்தத்துக்கு சகோதரத்தில் பழி வாங்குவேன்றவர், நீ இன்னொருத்தருடைய பிள்ளைய கொலை பண்ணல உரியாவை, அதே மாதிரி அப்சலோமை கொலை பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. எந்த தாவீது எந்த வாயால நீங்க உரியாவை போட்டு யோவாபு கிட்ட கொலை பண்ணுங்கன்னு சொன்னானோ, அதே தாவீது அவன் வாயால அப்சலோமை கொலை பண்ணுங்கன்ற இடத்துக்கு வந்தாச்சு. அவ்வளவுதான், வேற வழி இல்லை. நியாய தீர்ப்பு. இப்ப யோசிச்சு பாருங்க, பரத்துக்கு விரோதமான பாவம் மோசே பண்ணது, மனுஷனுக்கு விரோதமான பாவம் தாவீது பண்ணது. இப்ப பரத்துக்கு விரோதமான பாவம் மோசையோட முடிஞ்சிருச்சு, நீ போக மாட்ட, வேலை முடிச்சு. ஆனா தாவீது பண்ணது பாதிப்பு வேற வழி இல்லை, அது தன் சந்ததியும் பாதிச்சு. இப்போ ஊழியக்காரன் சில நேரத்தில் செய்யறது, அவனுக்குள்ள பாவம் இருக்கும், ஆனால் உபதேசத்தை கரெக்டாக கொடுத்துருவான். ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு, அவரை மாதிரி ஒரு அப்பாலஜெட்டிக்ஸ் பேசக்கூடியதான ஊழியக்காரர் இன்னும் கிடையாது, இன்னும் கிடையாது, ஸ்டில் நவ். இன்னொரு ஊழியக்காரர் இருந்தார், அவரை மாதிரி டாக்டரின் டீச்சிங் எழுதுறவர் யாருமே கிடையாது, தி பெஸ்ட் ரைட்டர் அவர். ஆனால் அவங்க பர்சனல் லைஃப்ல அவங்க ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருந்தாங்க, விழுந்து போயிருந்தாங்க. சாகறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அதை கமிட் பண்ணி அவங்க ஒத்துக்கிட்டு, நான் அதாவது அவங்க ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, கத்தர்கிட்ட போனாலே போதும், ஏன்னா அவங்களால யாருக்கும் பாதிப்பு இல்லை, ஏன்னா அவங்க ரைட்டிங்ஸ் கரெக்டாக இருந்துச்சு, டாக்டரின் கரெக்டாக இருந்துச்சு, அவங்க சொன்ன உபதேசம் கரெக்டாக இருந்துச்சு, அவங்களுக்கு தெரியும் அவங்க பர்சனலி பாவம் பண்ணுறாங்க, கரெக்டாக இருந்துச்சு. கடைசியில் அவங்க ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாக்கி அவங்க சாகறதுக்கு முன்னாடி பப்ளிக்காக கமிட் பண்ணி, நான் தான் பண்ணேன், நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டார். இப்போ யோசித்து பாருங்க, அதனால யாருக்கும் பாதிப்பு இல்லை, அவரோட போயிடுச்சு, அது அவரோட போயிடுச்சு. ஆனால் அவருடைய ஊழியம் கரெக்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இன்னைக்கும் நான் பேர் சொல்ல விரும்பல, நமக்கு தேவையும் இல்லை, இன்னைக்கும் அவருடைய புக்கு, அவருடைய மினிஸ்ட்ரி பெஸ்ட் செல்லரில் தான் இருக்கு, இன்னும் இருக்கு, நல்லா தான் இருக்கு. எதுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் பொல்லாங்கனாக இருந்து பெற்றெடுத்தால் பிறக்கிறது ராட்சசனாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடியது உங்க பர்சனல், ஆனால் நீங்கள் பெற்றெடுக்கிறது பொல்லாங்கனா இருக்கக்கூடாது. அதில் தான் நீங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்றேன். இன்னைக்கு மினிஸ்ட்ரி பண்றதுக்கு, ஊழியம் பண்றதுக்கோ அல்லது சில காரியங்கள் செய்வதற்கோ நீங்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, உங்க ஆர்வத்தை நாங்கள் தடுக்கிறோம், நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க,
நம்ம சர்ச்சில் நாங்கள் ஏன் உங்களை வேணாங்கிறோம்? பல நேரங்களில் எங்கள் ஊழியக்காரங்கிட்ட போய் நாங்கள் கேட்போம், பாஸ்டர் நாங்கள் இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரிக்கு போகிறோம். எங்கள் பாஸ்டர் யோசிக்கவே மாட்டார், வேணாண்டா அப்படின்ட்டு போயிடுவார். ஒரே வார்த்தை, வேணாண்டா. மனசில் தோணும், ஏன் வேணாங்கிறாரு, ஏன் இப்போ வேணாம், எதுக்கு வேண்டாம், நமக்கு தெரியாது. அந்த பரிசுத்தவான்கள் அதை சொல்லும் பொழுதே அவங்க ஆவியில் ஒன்று ஃபீல் பண்ணுவாங்க, சரியா தப்பான்னு. சரின்னு ஃபீல் பண்ணால் சரி, தப்புன்னு ஃபீல் பண்ணால் தப்பு. நாம் என்ன நினைப்போம், அவர் என்ன வேணான்றாரு, அவர் எதுக்கு என்ன வேணான்றாரு. நான் அதைத்தான் இன்றைக்கும் கற்று வச்சிருக்கிறேன். எங்கள் பரிசுத்தவான்கள்ட்ட நான் அதுதான் கற்று வச்சிருக்கேன். அவங்க சொல்லி கொடுத்த பாடம் எனக்கு அதுதான். சிலர் வந்து கேட்கும் போது நமக்குள்ள ஒரு நல்ல ஃபீல் வரும், கர்த்தர் நமக்குள்ள உணர்த்துவார். ஓகே. சிலர் சொல்லும் போது ஒரு அலாரம் அடிக்கும், வேணாம் இப்போதைக்கு வேணாம். அந்த அலாரம் அடிக்கும் போதே நான் சொல்லுவேன், பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றவேன். இந்த அலாரத்தை கரெக்டாக நடக்கிற அல்லது உணர்ற ஊழியக்காரன் என்ன பண்ணுவானா, யாராவது சொல்லும் போது பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. எங்கள் பாஸ்டர்ல அப்படிதான். எங்களுக்கு புரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தினால நாங்கள் பண்ணியிருக்க மாட்டோம். சிலர் வந்து அதுன்னு அவர் என்னப்பா சொல்கிறது, நம்ம பண்ணுவோம்ப்பா, அவர் அப்படி தான் பாஸ்டர் எல்லாத்துக்கும் எதிர்ப்பார், நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் பண்ணுவாங்க. பார்த்துருக்குறோம் அவர்கள் என்ன பாதிப்பு வந்துச்சு, அவர்களுக்கு என்ன வந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு அவங்கெல்லாம் ஊழியத்திலே இல்லை, அப்படி முரண்டு பிடிச்சவங்களாம் ஊழியத்திலே இல்லை. சில நேரங்களில் பரிசுத்தவான்கள் ஏதாவது சொல்கிறாங்க, ஊழியக்காரங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் வெயிட். அவங்களுக்கு தெரியும் இன்னும் அந்த பிள்ளை என்ன செய்யலை, முழுசாக உருவாகலை, உருவான பிறகு பிள்ளை பெற்றுக்கலாம். நமக்கு ஆசை இருக்குது பிள்ளையை உடனே பெற்றெடுக்கணும்னு. டாக்டர் சொல்லுவாங்க, இல்லைங்க இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 2 வாரம் ஆகும், இன்னும் ஸ்கேன் பார்த்துட்டு சொல்லுவாங்க 2 வாரம் ஆகும். நமக்கு இல்லைங்க எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரியே இருக்குது, அது தாங்க இருக்கும், போய் 2 வாரம் கழிச்சு வாங்க. நீங்கள் சொல்லுவீங்க இந்த டாக்டருக்கு பொறுப்பே இல்லை, என் வீட்டுக்கு போக சொல்கிறாரு. அந்த டாக்டர் நினச்சிப்பாரு, இது அதுக்குள்ளே அவசரப்படுது, இப்போ பெற்றா அந்த பிள்ளைக்கு ஏதாவது இன்னும் முழுமையாக உருவாயிருக்காது. முழுமையாக உருவாருனா அது அங்கே நிற்கவும் நிற்காது, வெளியே வந்துட போகுது. இன்னைக்கு சபை இந்த இடத்துல தான் இருக்கிறது. இப்போ கர்த்தருக்கு தேவை என்ன தெரியுமா? திருப்பி வாசிங்க, மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திருப்பி வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? முதல்ல கொடுக்கும்போது ஏவாளை கொண்டு போய் கொடுக்கும்போது ஏவாள் பர்ஃபெக்ட், ஆனால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இப்போ இவங்க 2 பேரும் பித்தெடுத்தது காயினாக இருந்துச்சு. 2வது காயினோ பொல்லாங்கன், அவன் தெரிஞ்சுக்கிட்ட சபை எங்கே, அவன் ஏதேன்ன தெரிஞ்சுக்கிட்ட வெளியே தெரிஞ்சுக்கிட்டான், அதுவும் அப்படிதான் இருந்துச்சு. இவங்க பெற்றெடுத்தது ராட்சசன், ஜைன்ஸ். இப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? கற்புள்ள கன்னிகையாக உன்னை நான் ஒப்படைச்சு, கற்புள்ள கன்னிகை என்ன பண்ண போறார், நம்மளை ஒப்படைச்சு, எந்த சர்ப்பத்தின் வித்தும் நமக்குள்ள கலக்காம அவருடைய வித்து மட்டும் நமக்குள்ள இருக்கணும். வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள். அப்போ அவருடைய வித்து எனக்குள்ள இருந்து நான் கற்புள்ள கன்னிகையா இருந்தால் எனக்குள்ள இருந்து பிறக்கிறது பொல்லாங்கான இருக்காது. தொடர்ந்து வாசிங்க. அவன் தேவனால் பிறந்தபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான். அப்ப அவன் பிறக்கிறதான பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கும்? தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருக்கும். அப்ப சர்ச்சு முழுக்க எப்படி இருக்கும்? தேவ பக்தி உள்ள சந்ததி. வித்து இயேசுவின் வித்து, சபை கற்புள்ள சபை. இது 2ம் ஒன்னா இருக்கும் போது, முதலாம் ஆதாம் அப்படிதான் இருந்தான், முதலாம் ஏவாள் அப்படிதான் இருந்தாங்க. ஆனால் நடுவுல சர்ப்பத்தின் வித்து வந்ததுனால இப்ப என்ன நடந்துருச்சு? இப்போ ஆதாமும் ஏவாளும் பெற்றெடுத்தது பொல்லாங்கன் ஆச்சு. இப்போ பொல்லாங்கன் என்ன பண்றான்? இன்னொரு பொல்லாங்கன் சபையை தெரிஞ்சுக்கிறான், பிறக்கிறது ராட்சசனா இருந்துச்சு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் பரிசுத்தர், அவருடைய வித்தும் பரிசுத்தமாய் இருக்கிறது. இப்ப எனக்கு தேவை இந்த பரிசுத்த வித்தை பெற்றெடுக்கிற கற்புள்ள கன்னிகை. புரியுதா? இப்ப இந்த கற்புள்ள கன்னிகையை இந்த பரிசுத்த வித்துக்கு, பரிசுத்த தேவனுக்கு ஆயத்தம் பண்ணுகிற வேலை தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கப்படுகிறது உபதேசம்? இந்த சபையினுடைய நோக்கமும் சபை ஏன் உருவாக்கப்படுறது அடிப்படையும் தெரியாம, சபை என்பது ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ், சபை என்பது ஏதோ ஒரு ரிலீஜியஸ் சைட், சபை என்பது வாரந்தோறும் கூடக்கூடிய ஒரு இடமாக வந்துட்டு போறதுனால தான் இங்கே பொல்லாங்கன் உருவாகிறான், இங்கே ராட்சசன் உருவாகிறான். சபை என்பது நான் இயேசுக்காக பிள்ளை பெறும்படி இங்கே வந்திருக்கிறேன்.
இயேசுக்கான வசனத்தின் பிள்ளைகள், வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய சபையாக நம்முடைய சபை இருக்கணும். அதுக்கு சபை எப்படி இருக்கணும்? கற்புள்ள கன்னிகையாக இருக்கணும். அப்ப உள்ள காயின் இருக்கக்கூடாது, உள்ள ஏனாக்கின் புத்திரர் இருக்கக்கூடாது, உள்ளுக்குள்ள எரிச்சல், கோபம் எதுவும் இருக்கக்கூடாது, மார்க்க பேதம் எதுவும் இருக்கக்கூடாது. யாரும் இங்க யூதன் கிரேக்கன் எதுவும் கிடையாது. நாங்க அத்தனை பேரும் 7 கன்னிகைகள், 7 கன்னிகைகள் சேர்ந்து, 7 தாதிமார்கள் சேர்ந்து ஒரு எஸ்தரை உருவாக்கினார்கள். எதற்காக? ராஜாவுக்காக. அதே மாதிரி இங்கே உங்களை உருவாக்கப்படுகிறது எதுக்காக? ஒரு ராஜாவுக்காக. அப்போ உங்களுக்கு எதுக்காக நான் சர்ச்சுக்கு வரேன், நான் சபைக்கு வரக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, கர்த்தருடையதான வசனம் என்கிறதான வித்து எனக்குள் வந்து நான் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். இதுக்காகத்தான் நான் சபைக்கு வரேன், வேற எதுக்காகவும் நான் வரல. அப்படி வரக்கூடிய உங்களுக்கு, அப்படி கொண்டு வரப்பட்ட கன்னிகைக்கு என்ன தேவையோ அதை ராஜா கொடுத்தாருன்னு பார்க்கிறோம் எஸ்தர் புஸ்தகத்துல. அப்படி வர்ற உங்களுக்கு இந்த பூமியில் என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். அல்லேலூயா. இப்போ கற்புள்ள கன்னிகைக்கு ஒரு சோதனை, பாம்பு வர நேரம். பாம்பு வர நேரம் நீங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து அந்த பாம்பு தலை மேல காலை வச்சு ஒரு நசுக்கு அசிக்கு அப்பால இப்போ சாத்தானேன்ட்டு. நான் சர்ச்சுக்கு வந்தது கர்த்தருக்கு பயபக்தி உள்ள, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்காக. இங்க எங்களுக்குள்ள எந்த பிரிவினையோ, எங்களை பத்தி பேசி, அவனை பத்தி பேசி, அதை பண்ணி இதை பண்ணி, அதுக்கான இடம் இது அல்ல. வந்து முழங்கால் போட்டோம், நல்ல சோத்திரம் பண்ணோம், ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி சொன்னோம், பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொன்னோம், ஓடிட்டே இருக்கணும். இன்னொருத்தனை பத்தி பேசின, நீ காயினா மாறிட்ட, நீ பெற்றெடுக்க போது ராட்சசனா இருக்க போது. இது எல்லாமே இல்லாம சோத்திரம் பிரைஸ் தி லார்ட், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், ஒருத்தனை பாக்குறீங்க தப்பா தெரியுது, சரி கதாவே இந்த ஆளை ரட்சிங்க அப்படின்ட்டு நீ போ. நீ பெற்றெடுக்கக்கூடியது தேவ பக்தி உள்ள சந்ததியா இருக்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம எல்லோரும் தேவ சமூகத்தில்? சபை என்பது தேவனுக்கு மனவாட்டியை ஆயத்தம் பண்ணுகிற இடம். கற்புள்ள கன்னிகையாக வைராக்கியம் பவுலுக்கு எப்படியாவது கற்புள்ள கன்னிகையாவட்ட ஒப்படைச்சணும் சர்ச்சை. தேவ வைராக்கியம் கொண்டாருக்கிறேன், வைராக்கியமான வைராக்கியம் கொண்டாருக்கிறேன். டபுளா சொல்றாரு, வைராக்கியமான வைராக்கியம் கொண்டாருக்கிறேன். நம்ம அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு தாட் வரணும். நான் என் சர்ச் கர்த்தருக்கேற்ற கற்புள்ள கன்னிகை. ஆண்டவர் வந்து பார்க்கும்போது நல்ல அழகிய செலக்ட் பண்ணது தான் ஈசாக்கு போனாங்களாம். ஆனா வசனம் சொல்லுது, அவள் மகா ரூபவதியாய் இருந்தாள். ராஜாவுக்கு ஒரு நல்ல கன்னிகையான பெண்ணை தான் தேடணும்னு பார்த்தாங்களா தாவீதுக்கு. அந்த பெண்ணும் வெகு அழகா இருந்தாள். கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட நாம பயங்கரமா இருக்கணும். எக்ஸ்பெக்ட் பண்றதை விட கர்த்தருக்கான வைராக்கியத்துல, கர்த்தருக்காக வளர்றதில்ல, கர்த்தருக்காக உருவாகிறதில்ல, கர்த்தருக்காக சுத்திகரிக்கப்படுறதில்ல. இன்னும் கர்த்தருக்காக வளரணும், இன்னும் கர்த்தருக்காக நிக்கணும். அப்படி ஒரு வைராக்கியம். இங்க வந்துட்டு காயினை பெற்றெடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது, காயின் பெற்றெடுத்த ஏனாக்கின் புத்திரராக இருக்கக்கூடாது. நாம கிறிஸ்துவின் வித்தை சுமக்கிறவர்களாக மாறணும். நாம கிறிஸ்துவுக்காக தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுகிறவர்களாக மாறணும். அதுக்குதான் கர்த்தர் உங்களை நீ அழைச்சிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்க குறைகள் எல்லாம் மாறட்டும். நான் காயினுடைய முகநாடி வேறுபட்ட மாதிரி நான் சர்ச்சுக்கு வந்து முகநாடி வேறுபற்றக்கூடாது. எனக்குள்ள இந்த சுபாவங்கள்லாம் மாறிட்டோம் ஆண்டவரே. நீங்க நானு அவ்வளவுதான். அப்படி சொல்லுங்க பாருங்க. ஆண்டவரே, நானும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருப்பது, நானும் பிதாவும் ஒன்றாயிருப்பது போல நீர் எனக்கு தந்தவர்களும் நானும் ஒன்றாயிருக்கும்படி. அவ்வளவுதான். நமக்கு வேற ஒண்ணுமே இல்லைங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சக தோழர்கள், இங்க இருக்கிறவங்க எல்லாமே சக விசுவாசிகள். அத்தனை பேரும் நம்ம கூட பரலோகத்தை அலங்கரிக்க போகிறவர்கள். ஜஸ்ட் அவங்களை இக்னோர் பண்ணுங்க. தப்பா இருந்தா இக்னோர் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களால மாற்ற முடியாததை உங்க முழங்கால் மாத்தும், உங்க ஜெபம் மாத்தும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற பண்ண மெய்யான ஒளி அவரு. நேபுகாத் நேச்சாரையே மனம் திரும்ப பண்றதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். எந்த சவுலையும் பவுலாய் மாத்த வல்லமை உள்ளவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க அவங்கள பத்தி பேசுறதை விட, அவங்கள பத்தி குறை சொல்றதை விட, இன்னும் சொல்ல போனா உட்காந்து காசிப் பேசுறதை விட, நீங்க உட்காந்து குரூப்பிசம் ஃபார்ம் பண்றதை விட, நான் யூதன், நான் கிரேக்கன்,
நான் வந்துட்டு நான் அந்த ஊருக்காரன், நான் இந்த ஊருக்காரன், நான் அந்த மொழிக்காரன், இந்த மொழிக்காரன் குரூப் ஃபார்ம் பண்றதை விட தூக்கி போடுங்க. நீங்கள் நானும் அதுக்கென்று அதை விட மேலான அழைப்புக்கு அழைக்கப்பட்டவங்க, பரலோகத்துக்கு அழைக்கப்பட்டவங்க. இந்த பூமியில் இருக்கிறதெல்லாம் தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. நமக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை வாஞ்சியா தொடரணும். இனி நான் கிறிஸ்துவையே மாம்சத்தின்படி அறியேன். இங்க இருக்கிற யாரையும் நம்ம மாம்சத்தின்படி அறியோம். இனி நம்ம அத்தனை பேருமே ஒரே மனவாட்டி. எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? கரங்களை ஆண்டவர்களாக உயர்த்தி நீங்க அப்படி இதை நீங்க இந்த சத்தியம் எனக்கு கரெக்டா இருக்கு, ஆண்டவர் என் கூட பேசி இருக்கிறாரு அப்படின்னு அவங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை உம்முடைய மனவாட்டியாய், நீர் விரும்புகிற மனவாட்டியாய், ஆண்டவரே நீர் ஆயத்தம் பண்ணுகிற ஒரு மனவாட்டியாய் என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன். எனக்குள்ள இருக்கிற குறைகள் எல்லாம் மாறட்டும், எனக்குள்ள இருக்கிற பலகீனங்கள் எல்லாம் மாறட்டும், நீர் விரும்பாத காரியங்கள் என்னை விட்டு போகட்டும், நான் முழுவதுமாக உமக்கென்று ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த சத்தியம் எங்களுக்குள்ளே நிலை பெற, ஸ்திரப்பட, இந்த சத்தியம் எங்களுக்குள்ளே கர்ப்பம் தரிக்க, இந்த சத்தியம் எங்களுக்குள்ளே கர்ப்பம் தரித்து ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க கிருபை பாராட்டும். வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.